அப்ப தப்பெல்லாம் என்னதுன்னு சொல்ற நீ. அப்ப நான் என்னோடதா? என்ன கல்யாணம் பண்ணதே நான் செஞ்ச பெரிய தப்பு. உன்னை யார் செய்ய சொன்னா? ச்சே, மனுஷன் யாராவது பேசணும் உன்ட்ட. அப்ப நான் பேசாத போ. போடே. வாடா. இப்பெல்லாம் அழுத கண்ணுல தண்ணி கூட வர மாட்டேங்குது. ஏய், இட்லிக்கு தக்காளி சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா? தேங்காய் சட்னி பேபி. ஓகே, 5 minutesல ரெடி ஆயிடும் பேபி. இங்க பாரு, சொல்ற பேச்ச கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா 3 வேளை சோறாவது கிடைக்கும். அவங்கிட்ட கேக்குறது நான் புள்ளி வச்சதுதான். கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சு கூடாது. என் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன். கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்படியே எல்லா வீட்லயும் புருஷங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் எப்படி பேசுறாங்களான்னு தெரியல, மாடி வீட்டுல மட்டும் அப்படி பேசிக்கிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு மனசு சரியில்லைன்னு சரக்கு அடிக்க வந்தோம். ஆனா அங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த காசை தேவையில்லாம சரக்கு அடிச்சு செலவு பண்றதை விட அவங்க கொலையும் செய்வாள் பத்தினி. மருந்து வாங்கிட்டு போறதுதான் கரெக்ட். ஹலோ, எங்க மெடிக்கல் வந்திருக்கேன். ஏன் என்னாச்சு? பேசிட்டு இருக்கல, அவ்வளவு அவசரமா காலை கட் பண்ணிட்டு போற. மணி வேற 10 போகுது. நான் கூட ஒருவேளை ஒயின் ஷாப் போறதுக்காக தான் கால் கட் பண்றேன்னு நினைச்சேன். சரி, நான் வைக்கிறேன். போறியா? சரி, ஓகே. ஐ மிஸ் யூ. சரி, பாய். என்ன பாய் மட்டும் சொல்ற? அப்ப என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? சின்ன வயசுல இருந்து இது வேணும் அதை வேணும் அடம் பிடிக்காம தன்னை சுத்தி இருக்கவங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சந்தோஷத்துக்காக மத்தவங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம தங்கிட்ட என்ன இருக்கோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறேன். நான் லைஃப்ல எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கிறேன். மென்டல். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சி, போன வைடா. மென்டலா? நான் சரகடிக்கே போறேன்டா. இந்த கொரோனா டைம்ல மாஸ்க போட்டு ஊசியை போட்டு கஷ்டப்பட்டு இந்த உசுரை காப்பாத்துனது இந்த மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கா? மூடிட்டு அன்னைக்கே சேர்த்து வந்திருக்கேன். அந்த மூவில பாரு, அவன் ஒய்ஃப வந்துட்டு கடவுள் மாதிரிங்கிறான், அம்மா மாதிரிங்கிறான். நீயும் இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே மூளை. ஏய், நீ எனக்கு கடவுள் மாதிரி தாண்டி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நிஜமாவா? ஆமா. ஐயோ, வெக்கத்தை பாரு. வெக்கம் கட்டானுக்கு. ஆமா, நீயும் சரி, நான் கும்பிடுற கடவுளும் சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க அந்த நாயை பாருங்களேன், பார்க்க புலி மாதிரி இல்ல? அது புலி தாண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாய் மாதிரி ஆச்சு. ஐயோ, கோவப்பட்டனே, சோத்துல விச வச்சிருவாங்களே. மச்சான், உனக்கு ஆளே இல்ல, இருந்தாலும் நீ எப்படி ஜாலியா இருக்க? உனக்கும் ஆள் இல்ல, அதான். ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. சர்க்கரையில டீ போட்டாலும் டீல சர்க்கரை போட்டாலும் கரையில என்னமோ சர்க்கரை தான். சொல்லக்கூடாது. அப்புறம் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டே வாழ்ந்தாலும் வீணா போறதுவா வாழ்க்கைதான். நிறுத்துங்க.
இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க வீட்ல? இன்னொரு தடவை இந்த மாதிரி சத்தம் போட்டீங்க நான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு நான் அனுப்பிச்சிருவேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா நீங்க அங்கதான் இருக்கணும், எங்க வீட்டுக்கு வரவே முடியாது. பாரு எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையறத அல்வாவா வாங்கி நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். மூடிக்கிட்டு உள்ள போ. என்ன சைஸ், என்ன கலரு, என்ன பிகரு. நீங்க லவ் பண்ற பொண்ணை விட உங்களை லவ் பண்ற பொண்ணை போய் கட்டிக்கோங்க. அப்பதான் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கரெக்ட் தான். அதுக்கு ஏதாச்சும் பொண்ணு என்ன லவ் பண்ணும்ல? ஏன் நான் இல்லையா? வாடியக்கா தலுக்கா மினுக்கா நடக்கிற போடியக்கா சிலுக்கா பொடியிற ராஜா பீடி கரும்பீடி கவுனர் பீடிங்கோ அத வலிச்சு பார்த்த பசங்கள வாழ்க்கையில் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா கஷ்டப்பட்டாலும் எதுவும் கிடைக்காது.